எந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் பை செல் சிக்னலுக்காக யூஸ் பண்ணலாம். BAP ஸ்ட்ராட்டஜி வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக யூஸ் பண்ணலாம். 2 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் டிஃப்ரெண்ட் பீரியட்ல டே ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். ஒன்று 9 பீரியட், இன்னொன்று 21 பீரியட். ஸோ இந்த 9 EMA 21 EMA இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். 50 EMA வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். 200 EMA முக்கியமாக டே சார்ட்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் வியூக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். RSI ஓவர் பாட் ஓவர் சோல்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று பொலிஞ்சர் பேண்ட், இன்னொன்று ADX. பொலிஞ்சர் பேண்ட் ட்ரெண்டில் வாலட்டிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாம். ADXை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ மேலும் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் தமிழில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.